மேலத்துல போயிட்டு அடிச்சுன்னா அப்படியே காத்து தான் வந்து ஒய்ங்கன்னு கேட்கும். கொஞ்சம் நல்லா கேட்கணும். என்ன கேட்ட? உனக்கு யாரு? எப்போ வர? யார்ட்ட எப்போ நீ ஃபுல்லாக வரணும் கேட்ட? 3 மாதத்துக்கு பஸ்ஸில் குழந்தை யார்கிட்ட எப்போ குழந்தை வந்து 10 வருஷம் வா யார்கிட்ட எப்போ கேட்டேன் பஸ் கேளு 3 4 மாசத்துக்கு முன்னாடி நீ எப்போ கேட்டா? 3 மாசத்துக்கு முன்னாடி நீ 1000 மாசத்துக்குள்ளே கேளு. என்ன எப்போ பார்த்து என்ன கேட்டா? இன்னைக்கு காலையில் தான் கேட்டாங்க. அப்போ யார் எங்கே நிற்கிறான்? இங்கே தான் இருக்காது. நீ என்ன சோதிச்சு பார்த்தியா? நான் ஒன்றும் சோதிக்கலையே. ஒன்றுமே புரியல. அவருக்கு என்ன புரியல? ஒன்றும் புரியல. இன்னைக்கு எத்தனை மாதம் வந்து தெரிஞ்சாங்க? நான் என்ன கேட்டேன்? நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு வந்து என்ன கேட்டேன்? குழந்தை வருதுன்னு கேட்டேன். என்ன சொன்னேன்? நீ காலையில் கேட்டுன்னு சொல்லுவேன். அப்புறம் நீ தான் கேட்டேன். நான் கூப்பிட்டதான் ஐயா நம்மளுக்கு ஒன்றும் புரியல. என்ன நான் வந்து அவர் பிறக்கிறதா தங்கச்சி வந்து பிறக்கிறதா கேட்கிறாரு. இப்ப சொல்றேன் இந்த ஆசமா சொல்றேன். 7 நாளையும் போய் வந்த 7 ஆஸ்பத்திரி போய் வந்த 21 மருத்துவமனைய பார்த்து வந்த 21 மருத்துவமனையிலயும் உன்னை கை விட்டான். எல்லாத்தையும் கேட்கல விட்டான். குழந்தை வரையில விட்டான். புரியுதா? இன்னைக்கு நான் சொல்றேன். நான் வந்து உன் வயிற்றுல பிறகுறேன். உன் வயிற்றுல நான் பிறந்ததுனால் இந்த ஆழத்துல 11 கடா வெட்டி அனந்தரம் போடு. நான் சொல்லிட்டேன். உனக்கு பணம் காசு பேச இல்ல. அந்த வருமானம் நான் வந்து அமைச்சு கொடுத்துறேன். போதுமா? அமைச்சு கொடுக்குறேன். பயன்படுத்திக்கோ. நந்த கொடுக்குறேன். அடிச்சுட்டேன் அப்படியே துள்ளி போல பிடிப்பேன் குறி. குடிச்சிட்டு ரொம்ப ஆட்டமாட்ட கொடுமையே வந்து எவ்வளவு குடிச்சுக்கிறேன் நீங்க சொல்றான். சொல்றேன் 10 பேர் மூணு சொல்றேன். எவ்வளவு குடிச்சா? எத்தனை மருந்து குடிச்சா? தெரியலீங்களே. சொல்றேன் உன் மனசு பட்டு சொல்றா. நான் மனசு பட்டது எனக்கு 2 பீர் குடிச்ச மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோதான். அப்புறம் மீதி நீ குடிச்சிட்டா? 2 குவார்டர் 2 பீர். 2 குவார்டர் 2 பீர். 2 குவார்டர் பீர். அப்புறம் வேற சுருட்டு குடிச்சுக்கிறீங்க. சுருட்டு அப்புறம் நான் குடிக்கிற 2 குவார்டர். நான் 2 குவார்டர் தரேன். 2 சுட்டு தரேன். 2 பீர் தரேன். 2 குவார்டர் தரேன். குடி குடிச்சு வந்து என்ன மாதிரி பேசு. தெளிவா பேசு. அடிச்சு பேசணும். இந்த ஊர்ல இருந்து பேசுற இந்த ஊர்ல சொல்ற அப்படின்னு வந்து கேளு. நான் எப்படி சாப்பிடணும் அதே மாதிரி நீ சாப்பிடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. வேற எதுவும் கலக்கூடாது. எப்படி சாப்பிட்றேன் ரவவா சாப்பிட்றேன் அதே மாதிரி ரவவா சாப்பிடணும். புரியுதா? முடியுமா? மேசு மேலே மண்ணு போட முடியா? மேசு மேலே முடியுமா? முடிஞ்சா பதில் பேசுறா. நான் அடிச்சு பேசுறேன். அப்படியே பாரு கம்பீரமா நான் பேசுறேன். தண்ணியே மிஸ் பண்ண கூடாது. எத்தனை வட்டணும் கூடாது. நான் பேசுறேன் தெளிவா. அதே மாதிரி நீ பேசு. போன வருஷம் அடிபட்டு வந்தியா? ஞாபகம் இருக்குதா? மண்டை பொளந்து எங்க போய் வந்தா? பையனா அண்ணன் பையன். டேய் அன்னைக்கே மரணம் போயிடுச்சு மனசுல.
அடிச்சா பாரு புரியுதா? அன்னைக்கே நீ மதமாயிருப்ப. ஒவ்வொரு அடியும் நான் கரெக்டாக கொடுப்பேன் உத்தரவு. புரியுதா? என்ன மாரி எவனும் நடக்க முடியாது. என்ன மாரி எவனாலையும் என்னை வந்து எவன் ஒருத்தன் கெட்ட பேரை சொல்லு நினைக்கிறான்னா அவனுக்கு எல்லாருமே நான் வந்து தண்டனை கொடுப்பேன். எனக்கு எதிர்ப்பா நினைக்கிறேன் அத்தனை பேரையுமே என் காலில் வந்து வீய வைக்கணும்னா வந்து வந்து கேட்குறேன் 10 வருஷத்துல. போதுமா? நான் வந்து உன் வயிற்றுல பிறகுறேன். நான் வந்து பிறந்தவன் புரியுதா? பையனா வந்து பிறகுறேன். பையனா வந்து பிறந்தால் இந்த மண்ணில் நான் சொன்ன அத்தனை கடை வெட்டி மக்களுக்கு அன்னதானம் போடுறேன். வேற வேற நொடிப்பு வந்தால் நான் வாங்கண்டா. நொடிப்பு நிறுத்துறேன். மாசுத்தி பண்ணனா மாசத்துல பிறக்கல நல்லா பிறந்தாங்க. நல்லா பண்ணா அதை வந்து ஒரு கொடி சொல்லுவாங்களா? அதை என்னடா கொடி பொய் பேசுனா என்கிட்ட நடக்காது வேலை. சொல்ல தெரியாது எனக்கு தெரியும். சரி சரி. அவனே நெல்லு என்கிட்ட வேலையாவாது. முடிஞ்சிச்சு. ரைட், அவ்வளோதான். போதுமா? எங்க இருக்கா கருப்பை நினைச்சுக்கிட்டா? கருப்பை எங்க நினைக்கிறான் தெரிஞ்சியா? விசு வந்துச்சா? விசு நிறுத்திட்டுனா எம் நிறுத்தின ஊசி போட்டுனா குளுக்கோஸ் ஏத்தனா நான் குளுக்கோஸ் ஏத்தனா ஊசி போட்டுனா ட்ரீட்மெண்ட் எடுத்தனா. அப்ப நான் என்ன பண்ணேன்? என் அருவாலை வச்சேன். என்ன நினைச்சு என்ன நினைச்சுன்னு கேட்டேன். என் அருவாலை வச்சு என்ன நினைச்சு சொன்னேன். நின்றுச்சுங்க சார். முடிஞ்சா அப்பா எங்க நினைக்கிறான் பாத்துக்கோ. ஹாய் கான்ட்ராக்ட் வேலை செய்யறடா. உன் கடை லாபம் சம்பாதிச்சு பண்ணுமா? உன் கடையில் லாபம் சம்பாதிச்சு கொடுத்தா என்னடா கொடுக்குற? சரக்கு எவடா வச்சுக்கிறான்? சரக்கு எனக்கு யோசிக்கிறான் ஒருத்தன். எவடா வச்சுக்கிறான்? பாட்டில் பாட்டில் வச்சுக்கிறா. ஆகட்டுப்பா சோச்சு பார்க்க ஒருத்தன் வந்து நிக்கிறாடா. அவன் பொய்ய சொல்றானா உண்மை சொல்றானா? போடா. ஏய் உன் சொத்தை வியாத பணக்காரனா மாத்தி கொடுத்தா போடா. சாமி இதுல இருந்து அந்த பையனுக்கு இந்த மாதிரி வராம பண்ணி கொடுங்க சாமி. சிட்டிக்கு போய் சொல்றேன். 3 வருஷத்துல நீ சொந்தமா கார் ஏத்துன்னு வந்து ஏன் நிப்ப? போதுமா? அந்த கார்ல என்ன ஏத்து உட்கார வச்சு உன் வீட்டுல உட்கார வைப்ப. போதுமாடா? சரி சரி. புரிஞ்சா உனக்கு புரியலையா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? 3 வருஷத்துல உனக்கு கார் வாங்கி தரேன். அந்த கார்ல என்னைக்கு கார் எடுத்த பயணத்திலேயே நான் வந்து பயணிப்பேன். சரி சார். உன் சொந்த வண்டியில நான் வந்து உன் பயணத்துல உட்காந்து உன் வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வந்தா. சரி சார். போதுமாடா? சரி சார். கண்டிப்பா சார். உன் தொழிலை நட்டு ஊத்துறேன். சரி சார். கண்ணை எடுத்து ஊத்துறேன். சரி சார். வேற போடா. நான் நிக்கிறேன்டா. சொந்த கார் எடுத்து சொல்லிக்கிறேன். 60 மேல பட்டு 60 பேசும். புரியுதா? சொந்த காரை நீ பூட்டுற. அந்த கார் பூட்டின உடனே அந்த கார் நான் உட்காரணும். வேற எவனா உட்காந்தா அந்த காரே இருக்காது, எரிஞ்சு போயிடும். சரி, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ. சரி சரி. நான் உட்காரனா அந்த கார்ல வேற எவனா உட்காந்தா அந்த காரை எரிஞ்சு போய் தீ பத்தி பறியும். சரி, சவால் விட்டு சொல்றேன். சரி, ஏத்துடா. போதுமாடா? 100 பேர் மாதிரி சொல்றேன். அந்த
கார் ஏற்ற உடனே நான் உட்காரலாம் வேற எவனை உட்கார வச்சுன்னு ஆசைப்பட்டு அந்த கார் தீ பத்தி எரிஞ்சிடும். நான் உட்காந்தனா வருமானத்தை கூட்டி கொடுத்துருவேன். போதுமா? போட உன் தொழிலுக்கு கட்டுமணங்க சிவில் ஒர்க்கு பில்டிங் ஒர்க்கு கான்ட்ராக்ட் ஒர்க் நான் மாற்றி கொடுத்துறேன். போட டைம் இல்லை. கூட்டிட்டு வராதனால நான் சொல்லிட்டேன். இப்ப கொஞ்ச நேரத்துல உங்க கவனத்தை நான் செதற விட்டுட்டேன். செதற விட்டது என்ன பிடிச்சி கொடுத்துட்டேன். போன மாசம் வந்தியா? அவனை எடுத்து வர முடியாதா?